வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம். அந்த ஓப்பன் புக் எக்ஸாம் நம்மளால் எழுத முடியுமா, எழுத முடியாதா, ஏன் இந்த ஓப்பன் புக் டெஸ்ட் வச்சாங்க, இது எந்த ஸ்டேட்டில் இல்லை எந்த கண்ட்ரியில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண போகிற இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் அது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோட்ஸாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் எடுக்க போகிற அந்த மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். எல்லாமே எக்ஸாம் சிச்சுவேஷனை பொறுத்து தாங்க. ஸோ அப்போ ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றது பார்த்து எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அப்படி கண்டக்ட் பண்ண போகிற இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் முழுக்க உங்களுடைய எபிலிட்டி, அதுக்கப்புறம் கேப்பபிலிட்டி, உங்களுடைய அறிவு, எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ், இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட கொஷின் கொடுத்து புக்கை பார்த்து ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு அந்த புக்கை ஆன்சரை எடுத்து தேடுறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் அது எவ்வளோ சிரமம் அப்படின்றது தெரியும். இதை நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். புக்கை பார்த்து ஆன்சர் எழுதணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் கூட நம்மகிட்ட வராது. யாராவது காட்டுவாங்களா, பார்த்து எழுதலாமா, அந்த மாதிரி எண்ணம் தான் வரும். ஆனால் ஓப்பன் புக் எக்ஸாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சொல்லுது. இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் இல்லையா, ஓப்பன் புக் எக்ஸாம், இதுதான் உண்மையான விஷயம். ஓப்பன் புக் எக்ஸாம் அந்தளவுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம் கிடையாது. எக்ஸாம்ஸ் நீங்கள் யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்குமே தவிர, புக்கில் இருந்தோ கூகுளில் எடுக்கிற ஆன்லைன் ரிசோர்ஸ் அந்த மெட்டீரியல்லையோ அந்த எந்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்காது. ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஆனால் அதை தாண்டி அதை சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்கள்கிட்ட இருக்கும். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ சொல்ல போகிறதும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்கப்பட்ட ஒரு ரூல். அதாவது ஓப்பன் புக் எக்ஸாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதை வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஆனால் சீட் பண்ணக்கூடாது. சீட்டிங் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அது சீட்டிங். முதல்ல மால் ப்ராக்டிஸ் நம்பர் 1 அதுதான் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம் இந்த வீடியோவிலே. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பற்றி முழுக்க உங்களுக்கு ஃபுல்லாக நாலேஜ் இருக்கணும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கேதர் பண்ணி உங்கள் நோட்டில் எழுதி வச்சுங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் இருக்க சப்ஜெக்டில் நீங்கள் மெயின் தீம், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஒரு சில டாபிக்ஸை நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சிங்க. அந்த நோட் உங்களுக்கு கண் பார்வையில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்த பாயிண்டில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கீ கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கீ கான்செப்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனும் உங்கள் நோட்டில் எழுதி வச்சிங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அதாவது என்லார்ஜ் பண்ணி எழுதுங்க, ப்ரீஃபாக எழுதி வச்சுருங்க. உங்கள் நோட்டில் கையெழுத்தும் அழகாக இருக்கணும். எக்ஸாம் டைமில் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவும் கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கணும். ஸோ இதை வச்சு எலாபரேட் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் புனே, ஹைதராபாத் மற்றும் டெல்லியில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரியான ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்க அந்த மெல்போர்னில் ஒரு யூனிவர்சிட்டியும் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்க கிராமத்தில் இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த அடிப்படை வசதியான அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கூட அந்த மாதிரி இல்லை. அந்த மாணவர்களாக என்ன பண்ணுவாங்க? இந்த வீடியோவோட நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் ஓப்பன் புக் எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, எதனால் இதை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். எங்களுடைய அடுத்த வீடியோவில் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.